அது என்னடா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி விஜய் பணத்தை கொடுங்க, விஜய் பணத்தை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னா அப்ப விஜய் பணத்தை மட்டும் கொடுக்கணும். விஜய் நல்ல விஷயங்களை எதுவும் செய்யறதுக்கு வரக்கூடாது. ஏன்னா கேட்டா நடிகர். உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே மக்களுக்கு அப்படியே பிரிச்சு அப்படியே தூக்கி விளாசிடுவீங்களா? இந்த 4 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனா வாங்கி இருக்கிறாங்க. ஆகுனா விஜய் கிட்ட பணத்தை வாங்குங்க, விஜய் கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லுங்க, விஜய் கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்கடா. எல்லாருமே கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க. என்ன நீங்க வாங்குனீங்களா, அந்த காசை என்ன திட்டத்துக்கு யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. தந்தியில இன்னைக்கு வந்தது முதல் பக்கத்திலேயே இந்த கரூர் சம்பவத்தை முதல் பக்கம் உள்ள இடத்துல எல்லா முதல் பக்கத்துலயும் அதுதான் போட்டிருக்கிறாங்க. இதுல 4வது பக்கத்துல ஒரு கட்டம் போடுற அளவுக்கு இவ்வளவு சின்ன இது எதுனா 9 பேர் இறந்தது எங்க எண்ணூர் அனல் மின் நிலையத்துல. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசியல். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 2வது இன்னொன்னு காட்டுறேன். இந்த இவ்வளவு பக்கம், இவ்வளவு விளம்பரம், எல்லாம் விளம்பரம், அவ்வளவு விளம்பரம், எல்லாம் விளம்பரம் தான், வெறும் விளம்பரம். இந்த பக்கமா விளம்பரம். இவ்வளவு பக்க விளம்பரங்களை வச்சு என்ன செய்ய? வெறும் விளம்பர மாடலா வச்சு நம்ம என்ன செய்ய? எத்தனை காலத்து தான் இந்த விளம்பர மாடலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? எல்லாரும் விஜய டார்கெட் பண்றதுக்கு பதிலா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி கேட்க முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஆகுனா விஜய் சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கலாமே, விஜய் சம்பளத்தை என்ன சம்பாரிச்சு விஜய் சொந்தமா சம்பாதிக்கிற காசு எடுத்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பண்றத விஜய் பண்ண உங்களுக்கு என்ன? இது நான் மக்கள் கிட்ட சொல்றது, எல்லார்கிட்ட சொல்றதான். அரசியல் பழகு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒவ்வொரு பத்திரிகையை எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லா விளம்பரம். இந்த விளம்பரத்தை பாக்குறது தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஃபுல்லா விளம்பரம் தானே. இந்த விளம்பரத்தை வச்சு என்ன செய்ய? எவ்வளவு காலதான் விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது? திட்டங்களை நேர்ல பார்க்கணும்ல. எங்க இருக்கு திட்டங்கள்? கொஞ்சமாவது அரசாங்கத்தை கேட்க முயற்சி பண்ணுங்க. இல்ல நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போங்க. என்ன சொல்றது வேற?